அனைவருக்கு வணக்கம். ஐயனார் துணை டுடே எபிசோட் ரெஸ்ட் ரூம் போகிறாங்க குளிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ரெஸ்ட் ரூம் குளத்தை பார்த்த உடனே நிலாவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. உடனே என்னமாச்சுன்றாங்க, இவனுங்க இப்படி தான்மா, சரி நான் எடுத்து போடுறேன்றாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் எல்லாத்தையும் ஏன்னு நீங்களே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதை கூட அவங்க செய்ய மாட்டாங்க. அப்போத்துலேருந்து அவங்க அப்படியே பழகிட்டாங்கம்மா, அதை பெருசாக நம்ம மாற்ற முடியாது இல்லையான்றாங்க. என்ன இருந்தாலுமே இந்த அளவுக்கெல்லாம் இடம் கொடுத்து வைக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு நீங்கள் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. விடுங்கம்மா, நம்ம தம்பி தானே அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்து தான் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு சரிம்மா உனக்கு காஃபி போட்டு தரேன்னு சொல்லி போட்டு தராங்க. அண்ணன் நான் ஒரு வேலை கேட்டேனே, அது என்ன ஆச்சுன்றாங்க. வேலையம்மா நான் கேட்டிருக்கேன்றாங்க. ஆனால் எனக்கு முக்கியமாக வேலை வேணும்னா உங்களுடைய கம்பெனியில் ஏதாச்சும் போட்டு தர முடியுமான்றாங்க. சோழன் பேசி சமாளிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அண்ணன் உங்களுக்கு வேலை போட்டு தந்துடுவாங்க, நீங்கள் பெருசாக ஃபீல் பண்ணிங்க. டே சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு இந்த அளவுக்கு என்ன இது பண்ணிக்கிட்டு இருக்கியாடா, என்னை மாட்டை விட்டுட்டா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சேர ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும், எதுக்காகவும் ஃபீல் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு சேரை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாம் பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து உள்ளே போயிடுறாங்க. இந்த இடத்துல பல்லவன் இருந்துட்டு இப்போ தான் மனசுக்கே நிறைவாக இருக்குன்றாங்க. இருங்க ஐஸ்கிரீம் எடுத்து வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வராங்க. அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. டே கண்ணா, எதுக்காக இத்தனை ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கான்றாங்க. அதுவா சாப்பிடலான்னு வாங்கிட்டு வந்து சார் ஃப்ரிட்ஜில் வைக்கலான்றாங்க. ஃப்ரிட்ஜு ஒர்க் ஆகாதா, ஃப்ரிட்ஜு மாற்றி ஒர்க் ஆகாதுன்றாங்க. இப்போ என்ன பண்ணுறது, சாப்பிட்டுக்கலாமையா, எனக்கு போதும் போதும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம நீங்கள்லாம் போயிட்டா டியூட்டிக்கு போயிட்டு வர மாட்டீங்களான்றாங்க. அதுவா எல்லாம் அவங்கவுங்க வேலைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் வரணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான்றாங்க. புரியல, ஏன்னா பொண்ணுங்க இருந்தால் பொண்ணுங்க இருக்காங்க, தங்கச்சி அக்கா அம்மா யாராச்சும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வருவோம். ஆனால் யாரும் இல்லாதனால எல்லாம் நாம் தானேன்னு சொல்லிட்டு எப்போனாலும் இஷ்டத்துக்கு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிலா இருந்துட்டு. இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்ததுமே இப்போ தான் மனசுக்கே ரொம்ப நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது எங்களுக்கு அப்படின்ட்டுலாம் சில விஷயங்களெல்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பேசி முடிச்சுட்டு எல்லாருமே அவங்க ஒர்க்குக்காக வெளியே போயிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சேரனுடைய அப்பா மட்டும்தான் இருப்பார். அவர் பாட்டுக்கு உள்ளே வருவார். உள்ளே பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் பண்ணிகிட்ருப்பாரு. அதை பார்த்த உடனே நிலாவுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஆகிடுது. எல்லாம் எங்கே வெளியே போயிட்டாங்களா அம்மாஞ்சாங்க. வீட்டில் இருக்கவங்கள பற்றி யாரையும் யோசிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு அவங்க பாட்டு பாடுறாங்க. அப்போ ரொம்பவே கஷ்டமாக போயிடுது நிலாவுக்கு. அப்புறமா பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆஃப் ஆகிடும். தீப்பெட்டி இருக்கான்றாங்க. தீப்பெட்டி இல்லை, இதுதான் இருக்குன்றாங்க. இதை வச்சு வேலைக்கு எப்படி ஏற்றுறது, ஏற்றுமா அப்படின்றாங்க. நிலாவுக்கு அவங்க பண்ணுறதெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.